73 வயதில் மாரடைப்பால் காலமாக இருக்கிறார். திரைக்கதையின் மன்னன் பாக்யராஜ் அவர்கள் இப்போ அவருடைய இல்லத்திற்கு திரைப்பிரபலங்களும் பொதுமக்களும் வருகை தர ஆரம்பித்திருக்கிறார்கள். என்ன அங்கே இருக்கக்கூடிய சூழல் என்ன என்ற தகவலோட சாலமனும் இணைஞ்சிருக்காரு. அவருடையும் நம்ம கேட்கலாம். சாலமன், தொடர்ந்து இப்போ பாக்யராஜ் அவர்களினுடைய இல்லத்தில் யார் யார் வருகை தந்திருக்காங்க? அவருடைய உடல் இப்போ அவங்களுடைய இல்லத்துக்கு வந்தாகிவிட்டதா, இல்லை இனிமேதான் வரும்னா எத்தனை மணி அளவில் அது இருக்கும்? என்ன சொல்றாங்க? தமிழ் திரைப்பட திரையுலகில் ஃபாதர் ஆஃப் ஸ்கிரீன் பிளே என்று அழைக்கக்கூடியவர் பாக்யராஜ் அவர்கள். இயக்குனராக பல்வேறு வெற்றி திரைப்படங்களை கொடுத்தவர் பாக்யராஜ் என்பவரும். இவர்தான் திரைக்கதையோட மன்னன் என்று புகழப்படக்கூடிய ஒரு இயக்குனராக தமிழ் சினிமாவில் இருந்து வந்தார். இந்த நிலையில தான் இன்று அதிகாலை நுங்கம்பாக்கத்துல இருக்கக்கூடிய அவர் டென்னிஸ் ஸ்டேடியத்துல வழக்கமாக வாக்கிங் செல்வார். அப்படி வாக்கிங் செல்லும் போது தான் திடீரென அவருக்கு லேசான மாரடைப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. உடனடியாக அவரது குடும்பத்தினருக்கு அவர் தகவல் தெரிவித்த நிலையில உடனடியாக அவர்கள் அவருடைய வாகனத்திலேயே அப்போலோ மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாகவும், அங்கு கொண்டு சென்று சிகிச்சை அளிக்கப்பட்ட போது அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இவருடைய வயது 73 வயதுல இவர் தற்போது காலமாகி இருக்கிறார். இவரது வீடானது நுங்கம்பாக்கத்துல இருக்கக்கூடிய லேக் ஏரியா பகுதியில தான் அமைந்திருக்கிறது. இந்த பகுதியில அவரது உடல் தற்போது அப்போலோ மருத்துவமனையில வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இன்னும் சற்று நேரத்துல அவரது உடலானது அப்போலோ மருத்துவமனையில இருந்து அவரது வீடான நுங்கம்பாக்கத்துல இருக்கக்கூடிய இந்த லேக் ஏரியா பகுதிக்கு கொண்டு வரப்பட்டு உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட இருக்கிறது. இதனால இந்த அவரது வீட்டுல ஒரு ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கிறது. பேரிகார்ட் மூலியமாக போலீசார் தொடர்ச்சியாக பேரிகார்ட் கொண்டு எப்படி அஞ்சலி செலுத்துவதற்காக பொதுமக்கள் வர வேண்டும் உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கக்கூடிய நிலையில உடனடியாக அவரது வீட்டிற்கு இயக்குனர்கள் பலரும் வருகை தந்திருக்கிறார்கள். அதாவது இயக்குனர்கள் திரு, அதே போன்று அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கக்கூடிய பாண்டியராஜன், அதே போன்று இயக்குனர்கள் சுசீந்திரன் மற்றும் இயக்குனரான பார்த்திபன் உள்ளிட்ட பலர் அவரது வீட்டிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவரது உடலானது இன்னும் சற்று நேரத்துல அப்போலோ மருத்துவமனையிலிருந்து கொண்டு வரப்பட்டு அவரது நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த லேக் ஏரியா பகுதியில அவரது வீட்டிற்கு தற்போது உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் தான் நடந்து வருகிறது. இவர் உடல்நல குறைவு காரணமாகத்தான் ஏற்கனவே சிகிச்சை பெற்று வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதாகவும், அவரது இந்த மறைவு தமிழ் திரை உலகினரும் அதே போன்று அரசியல் தலைவர்களும் இலக்கிய உலகினரையும் ரசிகர்களை பெரும் அதிர்ச்சியையும் சோகத்துல ஆழ்த்தி இருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.